Hey everyone, a very warm welcome to another episode of Ashifora. So guys, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா after marriage our first Eid. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. ஸோ மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் நல்லா ப்ரேயர் எல்லாம் முடிச்சிட்டோம். தென் இப்போ வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். யூஸ்வலாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வழக்கமாக 2-3 வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி சுட சுட இட்லி, ஆலு குர்மா அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்வீட் சேமியா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்பவே ஸ்பெஷல். முஸ்லீம்ஸ் ஹவுஸில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்வீட் வந்து செய்வாங்க. இது வந்து ஸ்டீம்டு சேமியா மேலே நிறைய அந்த கேஷ்யூ நட்ஸ், பனானா, அதுக்கப்புறமா கஸ்கஸ் இதெல்லாமே கீல ஃப்ரை பண்ணி டாப்பிங்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல். தென் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக மேக்கப் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கின் ப்ரிப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டோனர் வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன் டானி மோலி அப்படிங்கிற அந்த டோனரும். தென் சீரம்க்கு நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஹைலரானிக் ஆசிட் சீரம் இருக்கு இல்லையா, ஆர்டினரியோட, அது யூஸ் பண்ணிவிட்டு தென் ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். அடிக்கிற இந்த வெயில சன்ஸ்க்ரீன் இல்லாமல் மேக்கப் கூட போட முடியாது. ஸோ அதனால நான் இங்கே வந்து டெர்மாகோவோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். மீன்வைல் அம்மாவும் இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கள் கூட ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes அந்த மாதிரி வெயிட் பண்ணேன். தென் அதுக்கப்புறமா ப்ரைமருக்கு லாக்மியோட இந்த ப்ளோ பர்ஃபெக்ட் ப்ரைமர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ரெகுலர் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர். ரொம்பவே சாஃப்டாக கிளைட் ஆன் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணும்போது நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஃபார் ஃபவுண்டேஷன் ஐம் யூஸிங் லாரியல் இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுறேன். ஒரு குட்டி கன்சீலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா டாட்டட் மோஷனில் என்னோடய ஃபுல் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபுல் ஃபேஸ்லையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக கிடைக்கும். தென் ஃபார் கன்சீலர் ஐம் யூஸிங் மேபிலின் நியூயார்க் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் கன்சீலர். இதுவுமே ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கூட வெறும் கன்சீலர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பர் கவரேஜ் கொடுக்கும். சைடில் நம்ம தலைவரும் வந்து ஃபோட்டோஷூட்க்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தார். கேமராவில் அப்பியர் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ லூஸ் பவுடருக்கு கே பியூட்டியோட இந்த லூஸ் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு இந்த பவுடர் பஃப் எடுத்துகிட்டு என்னோட ஃபுல் ஃபேஸ்லேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது மாதிரி என்னோட ஃபுல் ஃபேஸையும் நான் செட் பண்ணிவிட்டு தென் கம்ஸ் டு ஐப்ரோ பார்ட். ஐப்ரோக்கு நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இது 10 ரூபாய் ஐப்ரோ பென்சில் தான் கைஸ். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதை யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோ செட் பண்ணிட்டேன். தென் ஃபார் ஐ ஷேடோ மேக்கப் ரெவல்யூஷன் லண்டனோட இந்த ஐ ஷேடோ பேலட் எடுத்துட்டு பிங்கிஷ் நியூட் ஷேட் இருக்கு பாத்தீங்களா, அதை என்னோட அவுட்டர் க்ரீஸ் ஏரியால வந்து நான் ஃபுல்லாமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சேம் ஷேடை என்னோட லோயர் லேஷஸ் லைன்லயும் நான் ஃபுல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்னர் கார்னருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்க்காக ஒரு ஸ்கின் நியூட் டோன்ல இருக்கக்கூடிய இந்த ஷேட் எடுத்துட்டு இன்னர் கார்னர்ல பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தென் அதுக்கு மேல ஷாம்பெயின் ஷிம்மர் டோன் இருக்கு பாத்தீங்களா, அதை என்னோட இன்னர் கார்னர்ல என்னோட பிங்கி ஃபிங்கர்ல எடுத்துட்டு கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு என்னோட அவுட்டர் வி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறேன். ஐ ஷேடோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஐ மேக்கப் வந்து நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். ஸோ ஃபார் ஐலைனர் ஐம் யூஸிங் மேபிலின் நியூயார்க்கோட கொலோசல் ஐலைனர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு குட்டி விங் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தென் மாமா எர்த்தோட இந்த கோல் காஜல் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னோட வாட்டர் லைனில் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். தென் சுகரோட இந்த கான்டோர் டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்டோர் பேலட் எடுத்துட்டு என்னோட சீக் போன்ஸ், நோஸ் ஏரியா, ஃபோர் ஹெட் ஏரியா அண்ட் ஜா லைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டைமென்ஷன் ஆட் பண்ணுறதுக்காக நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். அகேன் சுகரோட இந்த குட்டி கியூட்டான இந்த பிளஷோ பேலட் எடுத்துட்டு நல்ல ஒரு பிங்கிஷ் டோனை என்னோட சீக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கம்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் விச் இஸ் ஹைலைட்டர். ஸோ இங்கே வந்து மேக்கப் ரெவல்யூஷன் லண்டனோட இந்த ராக்ஸி அப்படிங்கிற இந்த ஹைலைட்டர் பேலட் எடுத்துட்டு என்னோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலி மேக்கோட ப்ரிப் அண்ட் ப்ரைம் ஃபிக்ஸிட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோட மொத்த பேஸையும் நல்லா லாக்இன் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பர் நைஸ் ஸ்ப்ரேவை என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேன். ஃபார் லிப்ஸ்டிக் ஐம் யூஸிங் மேபிலின் சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிப்ஸ்டிக் ஃப்ரம் த ஷேட் ரூலர். இது வந்து ஒரு சூப்பர் ஒரு டார்க் பிங்கிஷ் ஷேட். என்னோட ஃபேஸ்க்கு வந்து லைட் பிங்க் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பிங்க் டோனை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஆஃப் ஆல் டைம். லுக் அட் த பேஸ் யூ கைஸ், இட் ஜஸ்ட் லுக்கிங் ஃப்ளாலெஸ். நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைட் கூட ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ. ஈத்காக அம்மா வீட்டுக்கு வந்தனால இங்கே நான் பெருசாக எந்த ஒரு நெக் பீஸ் இதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகிற மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த நெக் பீஸ், அதுக்கப்புறமா
இயர்ரிங்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் அதவே இந்த ட்ரெஸ்க்கு எடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்க்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக நான் எதுவுமே வாங்கலை, இருக்கிறதுவே அப்படியே நம்ம வேர் பண்ணி மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் கெட் ரெடி டு see the final look. ஸோ இந்த லுக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, நிறைகள் குறைகள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த லுக்கை 10 out of எவ்வளோ அப்படிங்கிறத ரேட்டிங்காக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. I would love to know it. மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் டேரெக்டாகவே ஃபோட்டோ ஷூட்க்கு போயிட்டோம். நாங்கள் எடுத்த ஃபியூ ஸ்னாப்ஸை நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபோட்டோ ஷூட்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எப்படி முடிஞ்சா? மேக்கப் எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. சூப்பராக இருக்கு. எனக்கு என்ன இருக்கிற வெயிலுக்கு ஏன் மூஞ்சிதான் மேக்கப் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் மேக்கப் போட மாட்டீங்க. ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலாக க்யூட்டாக இருந்துச்சு. இதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு 5 minutes கூட ஆகலை, அவ்வளோ சீக்கிரம் பண்ணியாச்சு. நான் லெமன் சர்பத் இருக்குல்லையா அதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அம்மா கூட குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் தான் பிரியாணி செய்கிறீங்க. ஸ்டவ் எல்லாம் நம்ம ஸ்லாப் மேலே வச்சு தான் எப்போவுமே குக்கிங் பண்ணுவோம். இது பிரியாணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அம்மா அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து கீழே வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ரொம்ப நேரமாக மேலே நின்று பண்ண முடியாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா அங்கே நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே பிரியாணி கொடுத்தாங்க. எங்கள் ஹவுஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷு ஃப்ளவர் தான் எங்கள் ஸ்ட்ரீட்டோட ஒரு சூப்பரான ஹைலைட்னு சொல்லலாம். மார்னிங் எழுந்திரிச்சு இதை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகும். பிரியாணிக்கு ரைஸ் சீரக சம்பா ரைஸ் தான் நம்ம யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில். ஸோ சீரக சம்பா பிரியாணி அப்படின்னு சொன்னாலே ஒரு சூப்பரான டேஸ்ட் இல்லையா? உங்களுக்கு சீரக சம்பா பிரியாணி பிடிக்குமா இல்லை பாஸ்மதி ரைஸில் பண்ணுற பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான எல்லா சைட் டிஷ்ஷுமே அம்மா சிங்கிள் ஹேண்டடாக பண்ணி முடிச்சுட்டாங்க. அம்மா வந்து குக்கிங்கில் பயங்கர எக்ஸ்பர்ட். என்னோட வீடியோஸை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈத் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா சில்லி சிக்கன், தென் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா பிரிஞ்சால் தொக்கு கிரேவி இருக்கு இல்லையா அது, தென் தால்ச்சா. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்க்கு குலாப் ஜாமுன் ஆல்சோ வீட்லேயே பண்ணியிருந்தாங்க. எப்படி ஜூம்டுனா வேணுமா? நல்லா இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி செமையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அப்படி ஒரு டேஸ்ட் காய்ச்சி எங்கள் அம்மா கையில் என்ன இருக்குன்னே தெரில. காட்ஸ் பிளெஸிங்னு தான் சொல்லி ஆகட்டும். என்னோட லைஃப்லேயே சாப்பிட்ட பெஸ்ட் பிரியாணி எங்கள் அம்மா பண்ணுறது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய ஷாப்ஸில் நானும் பிரியாணியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னமோ தெரியல, அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. தென் சீக்கிரமாக நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் இமீடியட்டாக அம்மா வந்து சுட சுட நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் ஹாட் பாக்ஸில் அதெல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் போய் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். பிகாஸ் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ மேலே இருக்கவங்க கீழே இருக்கிறவங்க நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா எக்ஸ்ட்ரா இன்றைக்கி பண்ணிக்கன்னு பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஸோ as you can see தால்ச்சா, கிரேவி, ஆனியன் ரைத்தா, பிரியாணி. ஸோ இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்னோட நெய்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். தென் கம்ஸ் டு டெசர்ட் டைம். ஆப்வியஸ்லி நாங்கள் வீட்டிலே பண்ண ஹோம்மேட் குலாப் ஜாமுன் அப்படிங்கிறனால நிறைய 1-2 பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா முழுசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து அம்மா அப்படியே அழகாக பரிமாறி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ குலாப் ஜாமுன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அவங்களோட மாப்பிள்ளைக்குன்னே ஸ்பெஷலாக அப்படியே பரிமாறி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் என்னோட ஃபேஸை இப்படி வச்சுட்டு பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஃபுல் டைமும் ஸ்வீட் சாப்பிடுவார். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் சாப்பிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் இப்படி மறைக்கிறேன். குலாப் ஜாமுன் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நான் டேஸ்ட் பார்க்குறேன். பயங்கர ஸ்வீட். எனக்கு பெருசாக ஸ்வீட்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் குலாப் ஜாமுன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, 1-2 நான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக. ஒரு குட்டி பீஸ்க்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல. ஆனால் நம்ம தலைவர் பாருங்கள் ஃபுல்லாக எடுத்து அப்படி சாப்பிட்டு இருந்தாரு. அவரோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பாருங்களேன்.
இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்பெஷலாக நல்லா பவுலில் சர்வ் பண்ணி குலாப் ஜாமுன் கொடுத்தாச்சு. தென் ஈவினிங் வரைக்கும் டைம் எப்படி போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த குட்டீஸோட அலப்புறம் தாங்கவே முடியாது, பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே எடுத்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கா பார்த்தீங்களா, அவள் பேர் தான் அன்விதா. என்னோட ப்ரீவியஸ் vlogலேயே காட்டியிருப்பேன். அப்போ ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தா. இப்போ 3.5 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம வாழ். அவள் தான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு ஒர்க்னால ஆர் ஏதாவது இஷ்யூஸ்னால நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவள் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேமே முடிய போகுது. இந்த ரெட் காயினை யார் போடுவா, அதை போட்டுட்டு ஃபாலோ யார் போடுவான்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே போராடிட்டு இருந்தாங்க எல்லாரும். இன்னைக்கு இந்த கேம் முடியாது கண்டிப்பா. அங்க அடிச்சு விட்டுருங்க. சரி அமைதியா இருங்க, எல்லாம் வாங்கி போடுங்க. பாப்பா வந்து வைட் அடிக்க மாட்டாங்க. கை எடுங்க. அடிக்க மாட்டாங்க பாப்பு, சுமார் அடிக்க மாட்டாங்க. நல்ல குடும்பம். தம்மு இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நீ கத்துப்போ போ. நல்ல எய்ம் இருக்கு. போட மாட்டாங்க. சைலண்ட். சூப்பர். சபரி தான் கேம். அடுத்த வாட்டி வரும்போது விளையாடலாம். இவ அக்கா அந்த பிங்க் கலர் டிஷர்ட் போட்டிருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் அன்விதாவோட அக்கா அத்வைதா. அவள் வந்து இந்த பரதநாட்டியம் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போவாள். ஸோ அவள் ஆடுறதை பார்த்துட்டு இவளும் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கும். எனக்கு நான் விளையாடு, நீங்க விளையாடுறீங்கன்னா வாங்க பழகலாம். இப்படிதான் ஃபர்ஸ்ட் இப்படிதானே தென் விளையாண்டு முடிச்ச கையோட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செகண்ட் ரவுண்ட் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் மதியானம் எல்லாருமே கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது. ஸோ அதனால நைட் எல்லாருமே மறுபடியும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாத்துக்கும் எடுத்து சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அழகு செல்ல குட்டி. போதுமா? கத்திரிக்காய் புளி தங்க முழுசா போடுவேன், அறுத்துட்டேன். ஆமா முழுசா கீரி போடுவேன். இது நான் தாளிச்சாக்க அறுத்துட்டுனா அப்புறம் தான் வந்து ஆஸ்பத்திரி ரொம்ப பிடிக்குது. சரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. இந்த 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 தான் சாப்பிட்டீங்கன்னா சரி அர்த்தம் கொடுக்குறேன். தென் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எண்ட் ஆஃப் த vlog. அம்மா வந்து யூஸ்வலாகவே இந்த மாதிரி நல்ல நாள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாத்துக்கும் சுற்றி அந்த கற்பூரம் இருக்குல்லையா, அதை சுற்றி போடுவாங்க. ஸோ அதை எடுக்க முடியல, ஃபைனலாக இந்த கற்பூரம் இது பண்ணுறது மட்டும் காமிச்சேன். ஸோ கைஸ் இன்னைக்கு டே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக சொல்லவே மறந்துட்டு, இது எங்களோட ஃபர்ஸ்ட் ரம்ஜான் ஆஃப்டர் வெட்டிங். ஸோ இன்னைக்கு டே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த vlog பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பாசிட்டிவ் வைப் ஃபில்டு vlog நீங்கள் அப்கமிங் டேஸ்லேயே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. I will meet all you in my next video. Thank you so much for watching you guys. See you later. Bye.